எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி மைனஸ் ஒரு 40 புள்ளிகள் சரிவடைஞ்சு முடிவடைஞ்சிருக்கு. ஆனால் சென்செக்ஸ் ப்ளஸ் ஒரு 113 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. இந்த சிஏஎஸ் க்ளோசிங் மெத்தட் வந்ததுலேருந்து இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துகிட்ருக்கு. இந்த சிஏஎஸ் முறையினால் சம்டைம்ஸ் கேஷுக்கும் ஃப்யூச்சருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த க்ளோசிங் இன்றைக்கான மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்கு. அதிகபட்சம் 24,430, அதேமாதிரி குறைந்தபட்சம் 24,310. இந்த 400க்கு மேலேயும் மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல. அதேமாதிரி கீழே இந்த 300 உடச்சிட்டு கீழேயும் சஸ்டெயின் பண்ண முடியல. ஒரு ரேஞ்ச் பவுண்டாக க்ளோஸ் வச்சு முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை. இதனுடைய கண்டினியூட்டி எப்படி இருக்கும்? நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பக்கம் பிரேக் அவுட் கிடைக்குமா? அப்படி பிரேக் அவுட் அப்சைட் பிரேக் அவுட் இல்லை டவுன் சைட் பிரேக் அவுட் கொடுத்தா அடுத்தடுத்த லெவல்ஸ் எல்லாம் என்ன? ஏன்னா இப்போ நம்ம சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த 24,300 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 200 ஒரு சப்போர்ட் ஆகும். அடுத்தது 24,120 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. அதேமாரி மேலே அப்சைட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 24,420 ஒன்று, அடுத்தது 24,521. அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,600 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் வாரத்தினுடைய கடைசி நாளான வெள்ளிக்கிழமை நிஃப்டியினுடைய லெவல்ஸ், இன்ட்ராடே லெவல்ஸ். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 24,300, 350 இந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் இது. இந்த இடத்துல நல்லா கன்சல்டேட்டிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அடுத்து நம்ம செல்லிங்கை பார்த்திங்க அப்படின்னா 24,300. இந்த 24,300 உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம திரும்ப செல்லிங் பிரேக் அவுட், அதாவது டவுன் சைட் பிரேக் அவுட் செல்லிங் கன்சிடர் பண்ணணும். அடுத்தது 200, 150, 100 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதேமாரி பையிங் பிரேக் அவுட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,420 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு மேலேயே இருக்குது அப்படின்னா அடுத்தது 520, 580, 640 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா அடுத்தது நம்ம ஒரு பிரேக் அவுட்டு தான் நம்ம திரும்பவும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த பிரேக் அவுட் டவுன் சைடில் இருக்குமா அப் சைடு இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் நாளைய மார்க்கெட்டினுடைய முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இந்த 2 லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு பக்கம் பிரேக் அவுட், ஏன்னா நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாளான வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் ஒரு பக்கம் நம்ம ஒரு பிரேக் அவுட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.